இயக்குனர் சங்கத்தின் தலைவர் திரு விக்ரமன் அவர்கள் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு விக்ரமன். திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இந்த தருணத்தில் நம்முடன் இல்லை. அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவருடைய நினைவுகளை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த விஷயம் திரைத்துறையை இப்படியெல்லாம் மாற்றியிருக்கிறார், அவருடைய நினைவலைகளில் போற்ற வேண்டியவை அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியவை இது? அவர் எல்லாருக்கும் தெரியும், பாடலாசிரியராக தன் வாழ்க்கையை தொடங்கி எழுத்தாளராக மாறி பின் தயாரிப்பாளராக உருவெடுத்தவர். பல இளையராஜா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்களை அறிமுகப்படுத்தியவர். ரஜினி சாரையும் கமல் சாரையும் பல வித்தியாசமான கதாபாத்திரங்கள்ல தன் படங்கள்ல பயன்படுத்தியவர். இன்னும் சொல்லப்போனா, நான் முதல்ல சினிமாவுக்கு வந்ததும் நான் உதவி இயக்குனராக பணிபுரிந்தது அவர் எடுத்த தயாரிப்பில் உருவான குவா குவா வாத்துகள் அப்படின்ற ஒரு படம் தான். அவர் நல்ல தயாரிப்பாளர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு மனித நேயம் கொண்ட ஒரு ஒப்பற்ற மனிதர் அவர். அந்த படத்துல நான் பணிபுரியும் பொழுது ஒரு நாள் ஆபீஸ்ல உட்காந்து, அவர் வீட்டுல மாடி, அவர் வீடு கீழே ஆபீஸ். அப்ப அந்த படத்துக்கு நான் உட்காந்து நைட்ல டப்பிங்காக டைலாக் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன். அப்போ டைலாக் எல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது ராத்திரி 11-12 மணி. ஆபீஸ் பாய் கூட யாரும் கிடையாது. டேப் ரெக்கார்ட்ல சவுண்டு போட்டு நான் கேட்டு எழுதிட்டு இருக்கேன். இந்த சத்தத்தை கேட்டு பஞ்சு சார் கீழே வந்தாரு, பார்த்தாரு. தம்பி, நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார் அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு நேரம் ஆச்சு, சாப்பிடாம எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இல்லை சார், நாளைக்கு டப்பிங் இருக்கு சார், டைலாக் காப்பி பண்ணிட்டு நான் போகும்போது வேணா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஐயோ, போகும்போது எங்க ஹோட்டல் இருக்கும், என்ன நீங்க ஆபீஸ் பையன் யாரும் இல்லையா? தெரியல சார், இங்கே வெளியில போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் ஆபீஸ் பையனை வரவழைச்சு அந்த பையனை தம்பிக்கு உடனே எங்கேயாவது பிரியாணி டிஃபன், அவர் என்ன டிஃபன் கேட்கிறாரோ அதை உடனே வாங்கி கொடு, அவர் சாப்பிட்டு அதுக்கப்புறமா எழுதட்டும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு உதவி இயக்குனர் பசியால எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பற்ற மனிதநேயம் கொண்ட ஒரு மனிதர் அவரு. அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் உள்ள ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளர் அவரு. ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து நடிப்பதாக அவருக்கு ஒரு படத்துக்கு கால் ஷீட் கொடுக்குறாங்க. பின்னால ரஜினி சாரும் கமல் சார் நாங்க சேர்ந்து நடிக்க மாட்டோம், தனித்தனியாக தான் நடிப்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, இந்த கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வச்சு ஒரு படம், கமல் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவர் பிளான் பண்றாரு. அப்போ கமல் சார் ஒரு காதல் நாயகனா வளம் வந்துட்டு இருந்த நேரம், ரஜினி சார் ஒரு நெகட்டிவ் கேரக்டராவோ இல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ வந்துட்டு இருந்த நேரம். ஆனா இவர் என்ன பண்றாரு, அவங்களுடைய கால் ஷீட்டை பயன்படுத்தி பிசினஸ் பண்ணணும், ஒரு சராசரி தயாரிப்பாளராக இருந்தா அதைத்தான் செய்யணும்னு நினைப்பாங்க. இவர் அப்படி செய்யாம ஒரு படமும் எடுக்கணும், அந்த பாத்திரம் வித்தியாசமா இருக்கணும், அவங்களுக்கும் பேர் வாங்கி கொடுக்கணும், நம்ம கம்பெனிக்கும் பேர் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக கமல் சாரை வச்சு கல்யாணராமன் சொல்லி ஃபுல்லா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம் எடுக்கிறாரு. ரஜினி சார் வச்சு 6-60 வரை இன்னும் ஒரு ஃபுல்லா ஒரு சென்டிமெண்ட் பேஸ்ட். ரஜினி சார் இன்னும் அவருடைய கேரியர்லயே 6-60 வரை எங்கேயோ கேட்ட பொருள் போன்ற மிகச்சிறந்த சில படங்கள்ல தான் அந்த மாதிரி கதாபாத்திரங்களை ஏற்றுள்ளாரு. அதனால அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல படம் எடுத்து, அந்த மாதிரி 2 கேரக்டர்ல 2 பேரையும் வச்சு படம் எடுத்து அந்த 2 படமே ஹிட். அது மாதிரி ரஜினி சாருக்கு நிறைய வித்தியாசமான படங்களை கொடுத்தவரும் அவர் தான். போனா ஒரு கேள்விக்குறி மாதிரி எண்ணற்ற வித்தியாசமான படங்களை கொடுத்தவரும் அவர் தான். அது எல்லாத்தையும் தாண்டி நல்ல தயாரிப்பாளர், நல்ல பாடலாசிரியர், நல்ல எழுத்தாளர், எல்லாவற்றையும் தாண்டி மிகச்சிறந்த ஒரு மனிதர். இதுதான் என்னால் அவரை பற்றி சொல்ல முடிய ஒரு கருத்து.